பூமியிலே தோன்றியவர் இன்னார் இனியார் என்ற விளக்க சொல்லுங்கள் ஐயா. தெரியும். சொல்லுகிறேன். மன்னர் மன்னர் பாத்திரக்கூலே சந்திரகுலத்திலே சுந்தரம் போல அவதரித்தவர்கள் 3 பேர். முதலாக ஒன்று பிறந்தோம். அப்படி பிறந்து இந்த இடத்தை நான் எப்படி வருகிறேன்? நான் வில்லில் வில்லுக்கோ நிகரில்லை என்று வாழ்ந்து வருகிறேன். ஆமா, என்னுடைய குணம் தர்ம குணத்தோ என்னிடத்தில் இருக்கும் பொருளை கேட்டால் தடையில்லாமல் தருவேப்பா. அப்படி இருந்தால் தன் தமையன் குமாரன் சூரியன் ஆட்சி விழுந்து வருகிறார். அண்ணவன் அருகாமையிலே பிரதம மந்திரியாக இருப்பான். அண்ணவன் கொடுக்க காலனாவன் காட்பாடி அரிசி வாங்கி காலத்தை கழித்து வர பழத்தோல் பிடிக்கிறது. வந்து பார்ப்போம். யாரோ பெரியவர் தரிசனம் கிடைக்கும் போது தெரிகிறது. ஆமா, அவர்ந்து பாருங்க. அணக்காவூர் மாநகரம் பெருமக்குரிய தம்பி அவர்கள் கார்த்திக் அவர்களால் பகவானை வாழ்த்துறவாறு எடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி. அணக்காவூர் மாநகரம் விஜய ஆச்சாரிய அவர்கள் துரியனை வாழ்த்து ரூபாய் 50 எடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி. திருமுதுபாக்கம் ரஜினி முருகன் பகவானுக்கு 100 துரியனை வாழ்த்து 100 எடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் பகவானே. வாழ்க. நீங்கள் யார்? குணாச்சாரி. முன்னுக்கு வா. என்ன சொல்ல போறீங்க? என் வீட்டுக்கு வாங்க. யார் வீடு? என் வீடு. உங்க வீடா? என் வீட்டுக்கு வாங்க. நேரம் இல்லப்பா, போயிட்டு வா. அடுத்தது வணக்கம் பகவானே. வாழ்க. தாங்கள் யார்? அஸ்வத்தாமா. என்ன விளைகிறீர்கள்? எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க வீடா? எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க வீடு? ஆமா. நேரம் இல்லை. அப்படிங்களா? இவர் யாரோ? அவர்தான் கிருபாச்சாரி. நல்ல நமஸ்காரங்க. சந்தோஷம் பார். சொல்லுங்க. நீ யாருங்க? கிருபாச்சாரி. ஏதோ ஒரு ஆச்சாரி. பாருப்பா.
அத்திமா நகரத்தில் உள்ளவர்களாம் என் வீடு எப்படி இருக்கிறார்? பகவானே என் வீடு வாருங்கள் என் வீட்டுக்கு வாங்க. அப்படின்னாங்களே யாருக்கு யாரு வீடு சொந்தம் யாருக்குமே எனக்கு சொந்தம் கிடையாது. யாரு வீடு சொந்தம் கிடையாது. இதோ பார் பாடுவதாக போயினோ அறிவாக மாமா ஜெயம் உடனகர் மாநகரம் லேத் பட்டணத்திற்கு கூடிய கன்னியப்பன் அவர்களும் 50 ரூபாய் எடுத்திருக்கிறார். உடனகர் சுப்பிரமணியம் அவர்கள் 50 எடுத்திருக்கிறார். அவர் சகலவளமாய் வாழ சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் கொண்டு வா. ஆசீர்வாதம் அச்சாரி பாக்கம் குளக்கரை திருவசிக்கக்கூடிய காங்கன் ஐயா அவர்கள் பகவான வாழ்த்து இருக்கிறார். அவருக்கு நன்றி. மாமா சாமி நீ இங்கிட்டு உட்காரியா இங்கிட்டு உட்காரியா? அப்படியா? ஆமா மாமா பகவானேன்னு சொல். இருந்தாலும் துவாரையை விடுத்து அத்தினாபுரத்தை தேடி வந்திருக்கேன். என்ன காரணம்? காரணங்கள் எல்லாம் கண்ணன் வருவாரோ? மாமா சொல்லுங்க. அந்த சோபா செடி ஐயா அதாவது நான் என்ன வந்தேன் எதற்காக? உன் அண்ணன் பாண்ட மகாராஜன் பச்ச பிள்ளைகள் பாண்டவர்கள் 5 பேர் துரியனிட்ட கட்டளை முடித்து என்னமா ஆரம்பிக்கும் போது சத்தம் உடம்போதும் சத்தம். பாண்டவர்கள் 5வது வாச பதிமுறை முடித்தார். புகழாய் வந்திருக்கிறார். அவளுக்கு உண்டான ஆட்டை பெற்று வரும்படியாக என தூது அனுப்பியிருக்கிறார். அந்த நாடு கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு துரியோதன சொல்லி சுவாமி என்ன சொல்லுவேன். கொடுக்கு உரிமை என்னிடத்துல இல்ல. கேக்குற ஒப்புக்கு தான் பிரதம மந்திரி. ஓ மந்திரியா ஒப்புக்கு தானா? ஆமா ஒப்புக்கு சப்பா அவன் கொடுக்கும் கால்னாவும் கால்பாடி அரிசி வாங்கி காலத்தை கழித்து வரேன். நான் காலனாவிற்கும் கால்பாடி சிக்கம் என்ன மரியாதை இருக்குதோ அந்த மரியாதை கூட இல்லை. ஆமா சரி இன்னொன்னு கேக்குறேன். என்ன? இந்திரா பிரதமர் பாண்டவர் அவர்களை லிங்கிதம் கொடுத்து இங்க ஆழ்வதால் யாரு? நான் தான். அதுக்கு மட்டும் உரிமைக்குதா? சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான் ஆளு நான். இட்ட வேலையை செய்யற ஆளு நான். சரி நாடு வாங்க துரியன் சமூகம் சென்றால் நாடு கிடைக்கும். துரியன் சமூகம் ஆமா புறப்படுகிறேன் சாமி. ஏன்னா போய்விட்டது. கிரகத்தில தங்கி காலபானம் முடித்து போஜனம் மருந்து விலக செல்லலாம். அன்பு சாய்ந்தன சபை கலைஞ்சிருக்கும். ஆமா ஆதலினால் இரவு தங்கி நாளை போகலாம். அம்பிக ஸ்நானம் செய்து
போதனம் இருந்த வேண்டும். சாப்பாடு மாமா பசி எடுக்குது மாமா. அகட்டா ரொம்ப பசி. என் கிரகத்தில் இருக்கும் கஞ்சியாவது. சரி முதல்ல குடிக்கணும். அதுக்கு வெந்நீர் தயாராகுங்கள். உட்காருங்க உட்காருங்க. பகவான் நம்முடைய கிரகம் வந்திருக்கிறார். அன்பு சாதபுரிவர்களே, இப்ப அச்சா பாத்திரம் உங்களை நாடி வருகிறது. இதிலே நீங்கள் இடும்படியான சிறுதுளி பெருவளம் என்பார்கள். அந்த காசுகளை சேர்த்து நாடக நண்பர்கள் புரட்டாசி மாதம் 5ஆம் சனி கழித்து 15 பேர் திருப்பதிக்கு போவோம் உங்கள் உதவியால். ஆகையால் குழந்தை கொண்டு வருகிறது. இது கொஞ்சம் கம்மியா போச்சுன்னு நினைக்கிறேன். துட்டினவோ இன்று அம்மா கோபுரமா எடுத்தாமா போயிட்டோமா மாமா கிட்ட வாங்கிக்கோ. பகவானுக்கு என்ன தேய்க்கணுமா? அதனால என்ன தேவை? முதல்ல வேப்பன்ல தேய்க்கட்டுமா? சுத்தமான நல்லெண்ணெய். வேப்பன்ல தேய்ச்சா நல்லா இருக்காது. செய்யக்கூடாதா? கண்ணுல எண்ணெய் ஊத்துனா உள்ள போக மாட்டேன். கண்ணை நோண்டி வெளியே வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் எடுத்து வைக்கிறேன். பருப்பு கைட்டி வச்சுட்டு மாட்டேன். பொடி வை, சீக்கிரம் பொடி வை. ரொம்ப தூள் போடுவா, சீக்கா தூள் போடுவா. சீக்கிரம் பொடி வைடா. தண்ணி கொதிக்குது அப்படியே உடம்பு நோவு போவோம். இருக்கணும், திட்டமா இருக்கணும். ஆமா. மீன் பிடிக்கணும்னா தலைமுடி நிறைய இருக்குதா? சீடா போட்டு கசிக்கிட்டுனா அலையும் மாட்டேங்குது. அதனால கவுர் பார்த்து தண்ணி அடிக்கிற மாதிரி சாஞ்சி போடுவாரு. திருமஞ்சனம் சாற்று. என்ன வேலை இது? நான் கட்டி போய்க்கிறேங்க. அசுத்தமான எச்சிலாக எது இது? குளத்துல போய் பார்த்தா மாடு கொள் பண்றாங்க, கந்தல் போய் பார்த்தா துணி துவைக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இல்ல. இந்த உள்ள யாரு காலை விட்டு கலக்க போறாங்க? சுத்தமான நான் ஏன் செய்தாலும் முடியாது. நான் போட்டுக்கிற நாமம் தெரியுமா? ஒரு 100 ரூபாய் கடன் கூட திருப்பி கொடுக்காத போடுற நாமம் என் நாமம். பகவானுக்கு போடுறேன். பகவான் போட்டுறேன். போட்டாச்சு. சாப்பாடு போடுங்க சாமி. எங்க வேலைக்காரன் காணும். 6 லட்சம் பேர் சமையல் செஞ்சாங்கன்னா ஒரே பேருக்கு 2 பேர் தான். மெக்கானிக் இருப்பாரு.
தாங்களும் சாப்பிடுங்க. நீங்க அனுப்புங்க, நீங்க அனுப்புங்க. சாப்பிடுவாமா? சாப்பிடுறேன். என்ன கூச்சம் இதுவரை அளித்த மாதிரி என்ன எல்லாம் இருக்கப்பா. சாப்பிடு. போதுமா? நல்லது. ஐயா விதூர மகாராஜாணிய விருந்தாளிய போஜனமே மதுரமாயிருந்ததே மாட்சிமை பிரகாசனியே பாயசமாதி ரசம் பல வீர பலகாரமே பலகாரோ பாயசம் கட்டிந்ததே அதிவித உபச்சாரமே சத்தியமா போய் சேர்ந்துடா சாமி. மாமா சுவாமி, ஒரு மனிதன் ஏய், பசியா இருக்கிறான் பார். அம்மா, அவன் பசியை தீர்ப்பது ஏய், அவ்வளவு ஒரு புண்ணியமா. ஏய், புளியாப்பக்காரனுக்கு சாப்பாடு போடுறதுல லாபம் கிடையாது. கிடையாது. அது புண்ணியம் இல்லை. என் குறிப்பு ஏய், பசி. பாத்தியா? ஆமாம்மா, அனுப்புங்க. பாயாசமாதி ரசம் பால வீத பாலகாரமே பாயாசம் கட்டிந்ததே அதிவித உபச்சாரமே பாயாசம் ஏய், என்ன தாசம் சாப்பிட்டாங்க நான். ஏய், பாயாசம், அதிரசம், பலவித பலகாரங்கள். ஏய், அரிசியோடு இருக்குதுங்க. நான் அழிப்பது என்ன தெரியுமா? சொன்னவரே ஏய், ஏய், சமையல்கார வைக்கிற நல்ல சமையல்கார வைக்க கூடாது. ஏன்? பாயாசம் யார் செஞ்சது? அதான்டா செஞ்சா. அது 4 முழு மிளகா போட்டு வச்சுக்கிறீங்க நீங்க. அட கம்னாட்டி பாயாசத்துல போடுவோம். பாயாசத்துல மிளகா போடுவாங்க. லட்டு யார் அதை விட உப்பு கம்மியாகுதுன்னா சொல்லுக்கு நானும் சேர்த்துக்கலாம். லட்டு யார் செஞ்சது? எல்லாமே நான் தான்டா. அதில் 4 பூண்டு போட்டு வச்சுக்கிறியா நீ? பூண்டா நட்டு பார்க்காத பாயாசம் குடிக்காது. ஏய், நாம் அளிப்பதோ நெல்கஞ்சி. ஆனால் பகவான் பெருமையோடு சொல்லுகிறார் நம்மை பற்றி. ஆ. காலி பண்ணுங்க உள்ள வருங்க அவ்வளோ இருப்பாங்கப்பா. ஏடி, 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 ஏடி. மாமா சுவாமியே, விதுரர் ஏய், அளித்த அளித்த, மதுர விருந்து ஏய், இதை போல் விருந்து ஏய், நான் ஒன்றுதான் கிடையாது. ஆமா, ஆகையால் ஏய், எப்போது எனக்கு குறிப்பிட்ட சாப்பாடு போட்டியோ ஆமா, உங்கள் பேர் ஏய், விதுரர் ஏய், என அழைக்கப்படுவார். இனிமேல் விதுராழ்வார். விதுராழ்வார் ஏய், என்று சர்வ காட்சி கொடுக்கிறேன். அகட்டும் சுவாமி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அகட்டும் சுவாமி. ஏய், கொஞ்சம் வாங்கடா டேய். மாமா சுவாமி, நாடு வர ஏய், தெரியாது சுவாமி, பார்க்கணுமா? ஆமா. சரி நான் போகிறேன். ஏய், துணியை காணுகிறேன். ஏய், நாட்டை கேட்கிறேன். ஏய், வருகிறேன். சுவாமி, மாமா நீ செல்வதோ துரிய சமூகம். சமூகம் அந்த இடத்திலே என் கிரகத்திலே அன்னம் புச்சத்திலே சொல்ல வேண்டாம். உன் வீட்டுக்கு வந்ததாகவும் ஏய், நீங்க சாப்பாடு போடுறதாகவும் ஆமா, மாமா ஏய், சாப்பாடு போட்டதான் பெருமையா சொல்லணும். வேண்டாம் வேண்டாம், ஏ அவன் தவறா நினைப்பான். சொன்னா திட்டுவானா? ஆமா, நான் ஏன்பா சொல்ல போறேன்? நான் கலகம் பண்ண வந்துருக்கா? நீங்க இல்ல இல்ல, சொல்ல மாட்டேன். ஆ. புறப்படுங்கள். ஆ. வருகிறேன். துரையார் மகாராஜா நமக்கு என்ன வேலைட்டு இருக்கிறார்? காவல் வேலை செண்பகோணத்துல. களை வெட்டுற வேலை. ஆ, களை வெட்டுறதுனா தெரியுமா உனக்கு? தெரியாது. செடியெல்லாம் வெட்டிட்டு பில்லுக்கு தண்ணி ஊத்தணும். செடி வெட்டிட்டு பில்லு புடுங்கணுமா? என்னடா பண்ண டேய்? களை வெட்டணும், எத்த வெட்டணும். பில்லு புடுங்கடா கம்னாட்டி. பில்லு தான் வெட்டணுமா? ஆ. நான் செடி வெட்டிட்டு பில்லுக்கு தண்ணி ஊத்தணும் வச்சுக்கேன். நீ வாயால சாப்பிடாத. சரி, நம்ம மத்தியானம் சாப்பிட்டு அப்போ விளையாடலாம். ம். இந்த தாய் சேர்ந்து
எம்எம் திருவத்தூர் மாநகரம் விஷ்ணுபிரியா மற்றும் மதுரிகா மைத்ரேய் என்று சொல்ல முடியாது 3 குழந்தைகளும் ஒற்றுமையாக சேர்ந்து இதோ பகவான வாட்சி ரூபாய் 500 அளித்திருக்கிறார்கள். அவர் சகலவளமாய் வாழ ஆண்டவனை பெரியவர்களே வாழ்க வளமுடன். மல்லிகா கிள்ளிகான்ற பேர்லாம் எங்க போயினா மல்லிகா பேர்லாம் மலையாடி போச்சுங்க. அந்த மாதிரி பேர் வைக்காத வாயில் நோயிற மாதிரி இந்த வாயிலே நோயில். அதுவும் 2 எழுத்துக்கு மேல கிடையாது. தாச்சுக்கு வச்சுட்டு வந்துடுறேன். வச்சுட்டு வா. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து பொறுமையா. இப்ப களை வெட்டும் போது விளையாடக்கூடாது. ஒழுங்கா களை வெட்டு. முன்னே சொன்ன விளையாடாரா களை வெட்டுற ஒழுங்கான சீன்று என்னடா கலங்கடா வெட்டிங்க ஒழுங்கா வெட்டு. என்னாச்சா நாசி நீ நீடா வந்து என்ன செய்யற? சமாதானம் சமாதானம். ஏன்பா சண்டை போறீங்க? உங்க 2 பேரும் ஆட்சிக்கே நான் தான். நீங்க தானா? எனக்கு தெரியாது. அவன் ஆட்சிக்கிறான். சண்டை போறீங்க பரவாயில்ல. ஒருத்தங்கன்னா ரத்தம் வருதா? சண்டை அதுவும் சண்டை கை கால் ஓடினோம் ரத்தம் வரணும். ஐயோ குழந்தை அடிச்சுக்கணும். இதுதான் அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு. உனக்கும் கோயில் கட்டி கும்பிட்டுங்கிறாங்க. அதனால சரி ஆகையால் இங்கே தக்கோலம் மாநகரம் போன வருஷம் பாடுதான் நாங்க. தக்கோலம் யஷ்வந்த் யஷ்வந்த் இன்னொரு பேர் என்னடா? லோகியா லோகியே யஷ்வந்த் என்று சொல்ல முடியாத குழந்தைகள் வரால் பகவானை பார்த்து வாழ்த்திய ரூபாய் 100 அவருக்கு நன்றி. என்ன வேலை செய்றீங்க? செங்கோணத்துல களை வெட்டிங்க. ஓ களை எடுக்கிறீர்களோ? ஆமாங்க. நானும் களை எடுப்ப வந்தான். மனிதன் உள்ளத்தில் இருக்க களை எடுப்பதால் கஷ்டம்னா களை எடுப்பதால் நாங்களெல்லாம் கடவுள்னு சொல்றாங்க எல்லாரும். ஆகையால் உங்களுக்கு ஒரு வேலை. என்ன வேலை? அக்கிராபுரம் செல்லுங்கள். குருவை பாருங்கள். மகாராஜாவை பார்த்து அங்கே பகவான் கணவரன் ஓரங்குவாணி சைன்யங்களோடு தம்பி சாத்திகிறதை விட சித்திர தேரேறியே உங்களை காண வந்திருக்கிறார் என்று மகாராஜாவை அறிக்கையிடுங்கள். அங்கேயா நகர அழகாத்துல இங்க வாடா இருக்கிற வேலை போண்டப்பா. நீ களை வேலை இருக்குது. இந்த வேலை நான் செய்யறேன். நீ செய்யறியா? நான் செய்யறேன். உங்க வேலையே நான் செய்யறேன். அந்த வேலையை நீங்க செய்யுங்க. ஒரு நாளைக்கு 10 அடி தான் வெட்டுவோம். 10 அடி. நாங்க போய் வரதுக்குள்ள 10 ஏக்கரா வெட்டி வைக்கணும். சரி வெட்டி வைக்கிறீங்களா? தாழ்ச்சி குடிச்சிட்டு போறாரு. காரி மூஞ்சி போடுறா. நீ பகவானை குடிக்க மாட்டீங்க தானே? எச்சு மூஞ்சி போடுறா. இல்ல உங்களை நம்ப முடியாது. அப்பதான் நிஜமா குடிக்க மாட்டீங்க. பகவானே அவன் எச்சு மூஞ்சி சாப்பிடுவேன்னா? இல்ல உன்னை நம்மாட்ட எடுத்துக்கிட்டே போயிடலாம். நாங்க போய் வர அதுக்குள்ள வெட்டி வைங்க. துரியோதன வழிபடும் கடவுள் கண்ணபிரான் தம்பி சாத்விக ஆழ்வார் அதை சொல்லும்படி எங்களை அனுப்பியிருக்கிறார். அப்படியா? என்ன பார்க்கலாம்?
எங்கே இருக்கிறார்? செண்பகவனத்திலே வந்து தங்கி இருக்கிறார். அன்பாக மனத்தினை வாக்கிட்டாரையே சம்பவத்தை வாழக்கூடிய வந்திருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய ஆண்டவனான கண்ணனை ஆமா யாவர்த்தமான பகலம் சூரிய அழைத்து வர ரதம் ரதம் கஜம் கஜம் துறையவதாதி யாவர்த்தமான தேர்களும் சூழ 4 வகை சேனா சைன்யங்கள் சூழ சூழ்ந்து வரை குறிபறியோர்கள் தம்பிமார்கள் சேனா சைன்யங்கள் இவையெல்லாம் சூழ இன்பமுடைய தம்பி மகன் அறிவித்தார். என் தம்பி மகள் சொல்லிட்டியா நீ? வழிபடும் கடவுள் கண்ணன் வந்திருக்கிறார், வாருங்கள் எதிரே சென்று அழைத்து வரலாம் அப்படின்னு கலப்பி விட்டுக்கிறாங்க. எங்க வராரு? அவர் எங்க இங்க வராரு? ஞான புகைக்கால வை கவலன், நீ ஒரு முக்கியமான வேலை செய்யணும். என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை விட்டுக்கிற நீ? எங்க அதை கலவரத்தை சொல்லுகிறேன். டேய், யாரு போய் கலவரம்? நாங்கதான் எங்க வேலையை செய்யணும் இல்ல, எங்களுக்கு பதில் அவர் கலவரத்தை சொல்லிக்கிறேன். அப்படியா? உனக்கு ஒரு முக்கியமான வேலை. என்ன வேலை? அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி அவரை கவலன் வீதி வீதியாக தெருவெல்லாம் நீர் தெளிக்க வேண்டும், வண்ண வண்ண கோலங்களிட வேண்டும். மாவில தோரணம், வீட்டுக்கு வீடு வாழை மரங்கள், மாவிளை தோரணங்கள், வண்ண தோரணங்கள், வண்ண வண்ண விளக்குகள், அனைத்து விதமான கட்டி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பெண்ணு அவளை வேண்ட வேண்டும். சொல்லுகிறேன். காலம் நடந்தது பாருங்க, எல்லாரும் பகவானுக்காக அண்ணா எழுந்து
மாமாத்து கொண்டு நேரத்துல யாரோ ஒரு மருகா மருகா மருகான்னு யாரு பாருப்போ மருகானா ஷேப் மாமாவா தான் இருப்பார். பாரு 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 மகாராஜா ஓ நம்ம செக்கிலி மாமா தான் வந்துக்கிறாரு. சி சி செக்கிலி மாமாடா தேவடியா பைய செக்கிலி மாமாடா செக்கிலி மாமாடா மாமாவுக்கு அதுக்கு வர மாதிரி வந்துக்குவோம். எதுக்கு நாயாடா சொல்லு சொல்லு அவனை மருமகனே என்ன தனியா விட்டுட்டு எங்கயா போற கண்ணன யாரு சண்பவனத்துக்கு சமாச்சாரத்தை எல்லாம் போன ரூட்டுக்கு ஆள் இருந்தா தானே என்ன பண்ண கேள்வி மட்டும்தான்ச்சு. பாடி பாடி தாத்தா இருக்காங்க அல்பத்து போயிடுவார் வாடா பேரா அப்படிச்சு. அதுதான் வேலையே போய் அல்பத்துக்கு ஆசைப்படுற ஆளாடா நானு டேய் அவசியமாக வந்தவங்க வந்து என் பக்கத்துல வீங்க போட்டு கைவாங்க தான் வரேன் நானு. அப்ப இவரோட சொல்லல சொல்லல காட்டைய மாட்டைய பேரு காட்டைய ஓடி தெரியும் காட்டைய மாட்டைய பேரு காட்டைய ஓடி தெரியும் அந்த கூட்டடைய வந்தான் என்று ஓட்டம பேரு நடைய அவர் ஆடு மேய்ச்சா நமக்கு என்ன மாட்டு மேய்ச்சா நமக்கு என்ன உலகத்துக்கே தெய்வம் கருத்தை கொடு ஆமா எங்க போற பகவான வைக்க எங்க பகவான உஷார் 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 ஓதின ஒரு செய்தியை ஊரில் ஒருவன் வந்திருக்கிறார். ஊர்ல ஒரு ஆளுன்னா ஒருத்தன் கலகாரம் யார் தெரியுமா யாரு குடியை கடுக்கும் கோபாலகிருஷ்ணன் வாரியாய் வந்தேன். நீ அமர்வானா என்னது குடியை கெடுக்கும் கோபாலகிருஷ்ணன் ஓரி ஐவர்களுக்கு இஷ்டம் கோரமாய் விகாரமாய் ஆரவாரமாக வாரார். அப்படியா எனக்கு ஒண்ணுமே புரியலையே சரி ரெண்டாம் காட்டாளே நீ என்று பார்த்த யாரு நீ என்று பார்த்த இதுதான் பார்த்தேன். நீ அவன் நேத்தே வந்தான் நேத்து வந்தாருன்னா எங்க போனாரு சித்தப்பா வீட்டுக்கு டேய், போங்கடா. எங்க சித்தப்பா வீட்டிலே சென்று அபிஷேகம் செய்து ஆமா என்ன தேய்ச்சி தலைமையை சாப்பிட்டு புத்துணி கட்டினு வரான் ஆமாயா சுத்தமா பொறுப்பான வேலை செய்து. சாப்பாடு போட்டு அவர் மந்திரி ஆச்சு அது மட்டும் இல்ல அப்பா செய்தா என்ன பிள்ளை செய்தா டேய், அவன் என்னடா வந்தான் இன்னைக்கு தான் வந்தாரு. நேத்தே வந்தான் மூதேவி இன்னைக்கு தான் பல்வேறு வீட்டுல சாப்பிட்டான் அவன் எதுக்கு என்னை பார்க்க வந்து யாரு தேவெல்லாம் பேச்சுக்கு இடம் இல்லை கண்ணை ஒண்ணு பாக்குறதுக்கு தேவெல்லாம் வார்த்தைக்கு இடம் இல்லை இல்ல எதுவும் வேணா பகவான் இல்ல நம்ம தேடி வேணா ஒரு மரியாதை தரணும் மருமகனே என்ன விட்டுட்டு தனியா வந்தப்பா அப்பயே அவனுக்கு புத்தி கட்டு போச்சு அவன் எதுக்கு வந்தான் தெரியுமா அந்த கண்ணன் பாண்டவர்களுக்காக பேர் பாதினாரு.
என்னத்துல காலை வச்சு கலக்கி விட்டுட்டேன். டேபியா என்ன போச்சுன்றாரு? ஏடா என்ன போச்சு? எவ்வளவு பணம் செலவு பண்ணிக்கிறான்டா டேய். எவ்வளவு லைஃப்ல பாருங்க. பாரா எத்தனை லட்சம் தெரியுமா? மாவிளை தோரணங்கள், அலங்கார விளக்குகள், மயில தோரணங்கள், வானவேடிக்கை, வானவேடிக்கை, பேனர்லாம் கூட கட்டிக்கிறான மணியில. நாட்டு செவடியா பசங்க வேற இட்டாந்து வச்சுக்கிறோமா? யாரு நாட்டு யாருங்க எல்லாமே பதினக்காரலாம் கூட வட்டிக்கிறாங்களா? அப்ப என்ன பார்க்க வரலையா? கண்ணன் ஒண்ணு பார்க்க வரல. நான் யார் வார்த்தை கேட்டு பாண்டவருக்காக பாதி நாடு கட்டு வரேன். அவர் தான் சொன்னாரு. அது ஒரு குட்டிக்கா போதியா சாடா பாவி. கொண்டு வா அப்படின்னாரு. அந்த மஞ்சள் எங்கிய விட மாட்டீங்களே. எப்ப காலை வச்சோ ஒருத்தர் கூட நல்லது பண்ண விட மாட்டேன். ஆமா ஆமா பாத்தியா ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு தெரிஞ்சு போகுது. கண்டிதமாக ஜெகனி மாமா சொன்ன வார்த்தையை என் வார்த்தை மீறி பேசுவாங்க. அண்டகடாகள் இடிந்து ஒன்றோடு ஒன்று அமலில் தெரிஞ்சு என்னை துண்டு துண்டாக வைத்து சுழலேற்று வைத்து அழைத்திட்டாலும் காலடி இடம் கொடுக்கிறாங்க. ஊசி நாட்டை தூத்து கொண்டாடிய விதுரனை அந்த பேடி விதுரனை தேடி போனானா? தேடி போய் அவன் வீட்டுக்கு போய்க்கலாம். போலாமா? போக கூடாதுங்க. தூது வரானே. நான் யாரு? நீங்க தட்டியார். பெரிய ராஜா அத்தினாபுரத்துக்கே ராஜா மன்னன். என் மங்காளி எனக்கு 1000 இருக்கும். ஆமாங்க. நான் செத்தா அவங்க ஆள போறாங்க. அவன் நாடு அவன் மடிந்தால் நீ ஆள போகிறாய். இவன் யாரோ நடக்குறா? அங்காளியும் ஒரு சட்டு பறிப்புலையும் கொடுங்க, ஒரு சட்டு நெருப்புலையும் கொடுங்க. இவர் கொண்டா கொடுத்தா இது ஒரு பெண்ணை கொடுத்துறான், அங்க ஒரு பெண்ணை கொடுத்துறான். ஆமாங்க. சம்பந்தி சொந்தமா
அப்படியே போயிடணும். அவன் எல்லாம் வீட்டை சேர்த்து வச்சா அண்ணன் தம்பிக்குள்ள விரோதத்தை முன்னிடுவான். இவன் தூது வரவனே இவன் என்ன வேலை செய்வான்? அவர் வேலை என்ன வேலைங்க தெரியாது உனக்கு? காட்டு காளையை மேய்த்தானே, வெள்ளத்திலே கட்ட முளைய வைத்தானே. காட்டு காளையை மேய்த்தானே, வெள்ளத்திலே கட்ட முளைய வைத்தானே. ஓட்டி ஐவரை என்று காட்டி ஓட்டினவற்றை, ஓட்டி ஐவரை என்று காட்டி ஓட்டினவற்றை. வேட்டை இடுவானே, காட்டை எங்கு வந்தானோ, காட்டை இடுவானே, காட்டை எங்கு வந்தானோ. கண்ணன் இடையன் அவர் வேலை ஆடு மாடு சென்று காடோ மேடோ ஏரியோ உள்ளமோடோ குளமோ அங்க போய் காடு மலை ஆடு மாடெல்லாம் விட்டு தாலியாருன கைனியும் புய்தியாருன கைனியும் இல்ல வரப்போ அப்படியே கடமட்டு அப்படியே பட்டு தூங்குவோம். ஆமா எப்படி பண்ணாரு அவரோட நல்லா முடிச்சு நான் முருகர் உடம்பா இது அப்படிப்பட்டவன் தூது வரலாமா? வரக்கூடாது. ஆடு மாடு மேய்க்கிறவன் தூது வரலாமா? அது ஆடு மாடு மேய்க்கிறவர் அரசனிடம் வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவரு அடிபட்டாரா? மதுரா போரியை விட்டானே, மதுரா போரியை விட்டானே, குலத்தில் பிறந்து வந்தே, இல்லாத குலத்தில் பிறந்து வந்தே, பிள்ளை போயரத்தோடு இல்லாதத்தை வைத்தான், இல்லா பயனுக்காக இல்லாதத்தை வைத்தான். சுத்தைகுல அரசன் சத்திரியன் ஜராசந்தன் சராசந்தன் அவனிடத்துல 18 முறை 3 வருடத்திலே 18 முறை அடிபட்டு வதப்பட்டு ஓடினார். ஓடினான். உதப்பட்டவன் தூது வரலாமா? வரக்கூடாது. நான் எப்படியாப்பட்ட ராஜா? நான் ஆமாங்க. உலகத்துக்கு கைமாத்தான் நாட்டுக்கு மன்னன். ஒருவன் தவறு பண்ணிட்டா என்ன அரசாங்கத்துல வந்து தண்டனை, ஆமாங்க. நாட்டுப்புறத்துல ஊர்ல தீர்ப்பு பஞ்சாயத்து சொல்லுவாங்க. ஊர்ல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா அந்த தப்பு பண்ணவன் மறுபடியும் பேச முடியாது, அபராதம் போடுவாங்க. அந்த பஞ்சாயத்துக்கார உட்கார்றான் பார், ஆமாங்க. அவன் நல்ல சுத்தமான ஆளா இருக்கணும். அந்த ஆள் தப்பு பண்ணாத ஆளா இருந்து தப்பு பண்ண ஆளுக்கு தண்டனை கொடுத்தா ஒத்துக்குவாங்க. இவனே 9 தப்பு பண்ணிட்டு நிறைய தப்பு பண்ணிட்டு அவன் வந்து உட்கார்ந்தா தவறு பண்ணவன் கேட்டா பதில் சொல்லுவானா? நீ ஏன் 9-8 தப்பு பண்ணிக்கிற, நீ வந்து எனக்கு சொல்றடான்னு கேட்பாங்க. அது போல உதப்பட்டவன் இடையில எத்திட்டு தெரியுமா? எத்தனை பேர் சொல்லுங்க? ஆட்சிடையர் 1, மாட்டிடையர் 2, மடிவிடையர் 3, தெலுங்கிடையர் 4, தமிழிடையர் 5, சாம்பாரிடையர் 6, கொட்டாப்புடையர் திட்டிடையர். இடையில எத்தனை பேருறாங்க? அட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற மகாராஜாமி. என்னப்பா அதான் அந்த இடையில இத்தனை பேர் இருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. 8 இடையில இருக்கிறாங்க. 8 பேர்ல தெலுங்கு தமிழ் சாம்பார் அவங்களாம் நல்லவங்க. அந்த 7 இடையர்கள் அவங்க வீட்டுல நம்ம சாப்பிடலாம், போகலாம், வரலாம். ஆனா எல்லாத்துக்கும் உதவாத்து கடைசி அது யாருங்க? சிற்றிடையர். செக்கிடையர் ஊரு மட்டும்தான் ஜாதி. ஊரு ஊருக்கு அப்புறம் காலனி, காலனிக்கு அப்புறம் இடச்சேரின்னு ஒரு ஊருக்கு. இடச்சேரி அவங்க தானே சிற்றிடையரு. கலப்பு திருமணம். அது எப்படி? சத்திரிய வெட்டி சத்திய பிள்ளை பெண்ணு ஏதவா காதலிச்சு ஓடிக்கு போதுக்கு பாரு. ஆமா, காதலிச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க தெரியாது. அவன ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ண சும்மா இருக்குமா, குழந்தை பிறக்கும். அதுதான் சிற்றிடையர். அவன் யார்? அந்த திட்டத்தில் கை கேட்கண்ணே. சித்திரத்தில் கை கேட்கண்ணே. சித்திரத்தில் கை கேட்கண்ணே. பத்தாடி பத்து கட்டுண்ட
பழக்க கொண்டவன். டேய் கம்னருடா. அந்த அவர் வந்தாங்க யாரும் பேசக்கூடாது. இந்த பக்கம் அவனுக்கு ஒரு ஆளு, இந்த பக்கம் தூளி ஆளு, இந்த பக்கம் பாபம் நகரால வந்துக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சாலும் வரதல் ஆளுங்க. என்னதான் மடத்து ஒன்னும் போயிலுங்க, கூசு போட்டுக்குதுங்க. என்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிறீங்க? நீ தான் சொல்ற என்ன பண்ணலாம்? எத்தனா ஒண்ணு பண்ணு பண்ணிருந்தாங்க. அதுதான் சொல்றேன் நானும். கூச போடலாம் சொல்லி ஓடத்து போடுங்க. கண்ணை வந்தா பேசக்கூடாது யாரும். முதல்ல யாருக்கு அறியாதவங்க பேச அந்த சுத்தமாதாகியே சுத்தமாதாகியே ஒரேமுகவருக்கம் ஒத்தமயாகனம் ஒன்னமொழி இத்தரமிகு உங்களை இளமழைக்கறிவேன் மணியத்தம் என்ன போலி முதல்ல சட்டம் பெரியவங்க முதல்ல சட்டம் போடு. அறியாதெல்லாம் கையெழுத்து கூடாது, வணங்காது, தெய்வ பக்தி வராது. ஆனா வயசானவங்க பகவானே என்ன ஏன் இன்னும் வச்சுக்கிற, சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு கையெழுத்து வணங்குவாங்க பெரியவங்க தான். பெரியவங்கள முதல்ல கூப்பிட்டு கண்ணன் வந்தவன் என்று யாருமே பேசக்கூடாது. பேசுவாங்களா? ராஜா சட்டம் போட்டா உன் சட்டத்தை மீற மாட்டார்கள். இந்த கண்ணன் எப்படியா பட்டவன்? பட்டிக்காத வச்சிருந்து பட்டிக்காத வச்சிருந்து விட்டு கண் முட்டுதற்கு மாலை கூறு சாலை பொன்னாலந்த உலகத்தை சொந்த பாட்டியவன் பொன்னஞ்சாலை பதிகளை வச்சாரத்த அவனையாக இந்த பாடல் நமது போது முதலி ராஜன் பின்னாலே ஒட்டிய காயிலியத்தை நீங்கள் வைத்தாலே உனக்கு கடிதம் அதனால ஆடுகாரம் பாடு எழுதி வைக்கல. பாடி செத்து போட்டாவன் தலைவர் எப்படி இருக்கிறாரு? செத்து போடமா இருக்கிறான் அந்த ஆளு. பாடி பேர் எடுக்கிறது அப்படி எழுதல. இது எம்மாடி யார் பாக்குறாங்க? இதெல்லாம் யார் பாட்டு ஆடுங்க. வீட்டுக்கு போறியா? ஒரு 6 7 வரலாம். சரி வாத்தியார் போய் கடைசியில எடுத்து போட்டு. அப்படி இல்லப்பா, சாம் பெருமையா சொல்றேன் நானு. பாடி பேர் எடுக்கணும் தான் எழுதி வச்சுக்கிறார் வாத்தியாரு. பாடி செத்து போட்ட பேர் இருந்தான். செத்து போக மாட்டாங்க. இதுவரை பாடுங்க செத்து போய்க்கிறாங்களா? எவ்வளவு பேர் எப்படி போட்டாங்க? என்ன பண்றது? எல்லாமே ஒரு நாளைக்கு போய் அப்ப என் மருமக செத்துவான்றியா நீ? நல்ல வார்த்தை சொல்லியா? பெரிய மனுஷன் அதெல்லாம் சொல்லாத நீ வாட்டம். ஒரு 6 7 வரலாம். நான் ஜாவல் பண்ணி சாக மாட்டேன். ஆடு மாடு ஓட்டின்னு போவாங்க. ஆமா. காலையில் போனா மாலையில வருவாங்க. மாலையில வீடு திரும்புவார்கள். வெள்ளாடு மேய்ச்சலாம், செம்மறியாடு மேய்க்க முடியாது. அது காணாரா ஓடும். அந்த ஏதவரெல்லாம் பட்டியல ஆடு எடுத்து விட்டுட்டு சாப்பிட்டு பத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு பூரா சுத்தினாங்கல்ல ஆட்டு பண்ணால களைப்பு வாசிப்பில் வந்து சாப்பிட்டாங்கன்னா அங்கேயே படுத்துக்குவாங்க. படுத்துன உடனே இந்த கண்ணன் பாப்பான் பகவான் அந்த ஏதோ எப்ப தூங்குறான்னு பாப்பான். தூங்கின உடனே பட்டிக்காத வச்சிருந்து பட்டிய திறந்தா என்ன ஆகும்? ஆடு மாடுலாம் பகல்ல பயிர் அங்கிள் தெரியுதுல்ல, அங்க பயிர் மேய ஓடிவிடும். போயிடும். பயிர் வச்சு சும்மா இருப்பானே. டேய் மோலியார் கவுண்டுமா சும்மா இருப்பாங்களா? பயிர் வச்சு யாரும் தான் சும்மா டேய் இருப்பாங்க. முத்தமிழால கவுண்டலாய் அப்படின்னா ஆடுலாம் வந்து பயிர் மேயுதா அப்படின்னா இந்த இடையும் தூக்கன்ல தூக்கம்ல ஏன் இந்த புறமா ஓடுவான். ஆடு மாடு ஒரு பக்கம் போயிருந்தா இவரு ஒரு பக்கம் போய் தேடுவார். உடனே போனாம்பார். ஆமா. அந்த ஏதவனை போல இந்த கண்ணை உருவெடுத்துவான். பகவான் உருவெடுத்துக்குது. விளையாடுவான் அவன் மனைவியோடு. அப்படிப்பட்ட சிலேடான புத்தி இந்த கண்ணை. அவர் விளையாடினா விட்டுருவாங்க, நீ விளையாடி பாரு உன்ன விடுறாங்களான்னு கூப்பிடு விடுவாங்க உன்னை. அப்படி பேசினால் ஒட்டியும் காயும் ஈயம். ஆமா. மெயினா உடம்பு உடம்பு அது மேல ஊத்துனா என்ன ஆகும்? அப்படியே சேத தட்டனே பிச்சுக்கிட்டு வரும். அதுலயே உயிர் போனா உலக்கையால ஒரே அடி அடிச்சா உயிர் போயிடும். இவன் யாருக்காக வரான்? யார் எங்க இருந்து யாருக்காக?
ஆனாவாப்பா அது நான் சொல்ல எனக்கு நீ சொன்னீங்க யாருக்காக சொத்த கீழே காக்கானீங்க சொத்த கீழே காக்கானீங்க உண்டு பசித்து கண்மலை பிரணீதனை நீரு சூழ்நில காட்டில் காலத்தை கழித்திடும் ஐவனாக கலைத்து பல காலமாய் பல காலமாய் துணிவர யார வந்த நாட்டு கேட்டு பட்டர பெருக்கென்ற கோவல மனதினை புதிய மனதினை குடின யோசனை பண்ணி சத்தம் இவையாரிய கண்ணன் தலைவர் தண்ணி காட்சி முட்டினரா பைத்தல 5 ஈரல 1 பைத்தல அஞ்சனா பாண்டவா ஈரல 1 என்று தாபதை அவங்க 6 பேரும் கோரி கண்ணா வர வேண்டும் சார் துரியானவன் நாடு கொடுக்கவில்லை ஆமா பெற்றுக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு பெரிய மூட்டை கட்டின்னு வரான் என்று அனுப்பி இருப்பார்கள் அவன் வருவான் குருணமுள்ள ஏமாந்துருப்பான் குடுத்துருவான் இன்னைக்கு அவன் கதி என்ன ஆக போது பாரு பார் அப்படி போய் அந்த லோகல புகை தந்தானே உன்னத தனிமேல் ஜனாதன் என்று காதல புகை கொண்டாட நாளிய தமிழன் கங்கலிய பெற்றினான்